எஸ் வெல்கம் டு ஆஃப்டைன்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம இதுவரைக்கும் போக்கிமான் ரிலீஸ் ஆன 23 மூவிஸில் பெஸ்ட்டான டாப் 10 மூவிஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 10th பொசிஷனை பிடிச்சிருக்க மூவி போக்கிமான் த மூவி டெஸ்டினி டியாக்சிஸ். 2004 ரிலீஸ் ஆன இந்த மூவியில் ரெக்வெஸா வர்சஸ் டியாக்சிஸ் ஃபைட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பண்ணி செஞ்சுருப்பாங்க. ஆஷ் ஓஹோயனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடக்கிற மூவியாக தான் இந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. இந்த மூவி தான் அதிகமான ஐஎம்டிபியை கொண்ட 10th போக்கிமான் மூவி. ஓகே, அதை தொடர்ந்து 9th பொசிஷனில் இருக்கிற மூவி தான் போக்கிமான் ஹீரோஸ். 2002 ரிலீஸ் ஆன இந்த மூவி தான் 9th ஹையஸ்ட் ஐஎம்டிபியை கொண்ட போக்கிமான் மூவி. அப்புறம் இந்த மூவியில் தான் ஃபஸ்ட்டு ஒரு போக்கிமான் ஒரு ஹியூமனை லவ் பண்ணது இருக்கும். அதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ ஃப்ரெண்டாக இல்லை ஆஸ் அ பார்ட்னராக சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதை தொடர்ந்து 8th பொசிஷனை பிடிச்சிருக்கிற மூவி 2017 ரிலீஸ் ஆன போக்கிமான் த மூவி ஐ சூஸ் யூ. நிறைய பேருக்கு ஃபேவரட்டான போக்கிமான் மூவி தான் இதுவும் ஒன்று. என்ன தான் இதுக்கு முன்னாடி அனிமேயில் காமிச்சதை திரும்பியும் அதை ஒரு மூவியில் காமிச்சாலும் ரொம்ப நல்லா அனிமேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் போக்கிமான் பேட்டில்ஸும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஆஷ் அண்ட் பிகச்சு மூமெண்ட் இந்த மூவியில் இருக்கும். ஐஎம்டிபிலையும் 8th ஹையஸ்ட் ஐஎம்டிபியை கொண்ட போக்கிமான் மூவியாகவும் இந்த மூவி இருக்குது. அதை தொடர்ந்து 7th பொசிஷனை பிடிச்சிருக்க மூவி போக்கிமான் த மூவி பவர் ஆஃப் அஸ். இது ஒரு நான் கேனன் மூவி. எஸ், எல்லா போக்கிமான் மூவியும் நான் கேனன் தான். பட் இது நான் கேனன் அப்படிங்கிறது துண்டாக தெரியும் வெளியே. இதில் என்னோடய ஃபேவரட்டான மித்திக்கல் போக்கிமான்ஸில் ஒன்றான ஜெரோ வரவை காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணியிருக்கோம், பேட்டில் பண்ணியிருக்கோம். நல்லாவே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இருக்கும், அனிமேஷனும் குறை சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, நம்ம நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை வந்து 6th பொசிஷனில் இருக்கிற மூவி போக்கிமான் த மூவி ஸ்பெல் ஆஃப் அன்னூன். ரொம்பவே மிஸ்டீரியஸான போக்கிமான் மூவிஸில் இது ஒன்று. ஐ திங்க் இதுதான் பெஸ்ட். அதில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் இந்த மூவியை நான் பார்க்கும்போது எனக்கு பெருசாக அந்த மூவி புரியவே இல்லைங்கிறதா உண்மை. அண்ட் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் போக்கிமான் மூவிஸில் இதுவும் ஒன்று. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அனிமேஷன் அந்த காலத்துலேயே. அண்ட் இதுதான் 6th ஹையஸ்ட் ஐஎம்டிபியை கொண்ட போக்கிமான் மூவி. ஓகே, அதை தொடர்ந்து 5th பொசிஷனை பிடிச்சிருக்கிற மூவி போக்கிமான் த மூவி 2000 இயரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த மூவியை வந்து போக்கிமான் டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒன் ஆஃப் த கட்டின படங்களில் இதுவும் ஒன்று. போக்கிமானில் வந்த மூவிஸ் நான் கேனன் மூவிஸ்லேயே இந்த மூவி ஐ திங்க் ஆஷுக்கு ரொம்ப ஹைப்பு ப்ளஸ் மாஸ் சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதை தொடர்ந்து 4வது இடத்தை பிடித்த மூவி எதுனா மூவி ஹூப்பா அண்ட் த கிளாஷ் ஆஃப் ஏஜஸ். ஒன் ஆஃப் த லெஜெண்டரி மூவிஸ் ஆஃப் போக்கிமான் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து காட்ஸ் எல்லாம் சம்மன் பண்ணதெல்லாம் பங்கமான சீனு ஹூப்பா. அப்புறம் ரெக்வாஸாக்கு செம்ம மாஸ் மூமெண்ட்டு, அதெல்லாம் இந்த மூவியில் இருக்கும். ரெக்வாஸா 1v7 பண்ணுறதெல்லாம் பங்கமாக இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும், அனிமேஷன் நல்லா இருக்கும். ஆக்சுவலி 1vs7 கிடையாது, லாட்டியோஸ் அண்ட் லாட்டியோஸ் இருக்கும். ஆனாலும் ரெக்வாஸாவோட ப்ரெசன்ஸே அந்த ரெண்டு பேரோட ப்ரெசன்ஸை ஆப்சன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ரெக்வாஸாவோட கான்ட்ரிபியூஷன் அந்த பேட்டிலில். அண்ட் இந்த மூவியும் பார்த்திங்கன்னா நல்ல ஐஎம்டிபி ரேட்டிங்கும் கொண்டது மூவியாக தான் இப்போ வரையும் இருக்குது. ஓகே, அடுத்ததாக நம்பர் 3rd பொசிஷனில் உள்ள மூவி போக்கிமான் த மூவி ரைஸ் ஆஃப் டார்க்ரை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டான மூவி அந்த மூவி இருக்குங்கிறேன். இந்த மூவியில் டார்க்ரைக்கு செம்ம பேடாஸான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்டு இந்த மூமெண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அந்த மூவி பார்த்த போக்கிமான் ஃபேன்ஸுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதே சமயம் 2 காட்லி போக்கிமான்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் இந்த மூவியில் தான் பண்ணியிருப்பாங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் காடான டியால்கோ அண்ட் பால்கியா. அண்ட் ஐ திங்க் மித்திக்கல் போக்கிமான்ஸ்லேயே ரொம்ப ஃபேன் பேஸ் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான போக்கிமானில் ஒன்று நினைக்கிறேன் டார்க்ரை. அதை வந்து நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனை பிடிச்சது போக்கிமான் மூவி போக்கிமான் த மூவி லுக்காரியோ அண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் மியூ. ஐ திங்க் சின்ன வயசில் அந்த மூவியை பார்க்கும்போது எனக்கு இந்த மூவி கொஞ்சம் டார்க்காக போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவியும் கூட இந்த மூவி. அண்ட் இந்த மூவியில் ஆஷ் அண்ட் லுக்காரியோ காம்பினேஷனை பார்த்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிச்ச ஒரு பேராக இருந்துச்சு. லேட்டராக அது உண்மையாகவும் ஆச்சு கேலரில்.
ஆஷ் லுக்காரியோவை பிடிச்சி கேப்சர் பண்ணியிருப்பார். அண்ட் மெகா லுக்காரியோ எவால்வ் ஆகிருக்கும். அதெல்லாம் ரொம்ப நாளாக ட்ரீம் பேராக இருந்ததை ஃபேன்ஸோட விஷை நிறைவேற்றுற மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த கேலர் ரீஜியன் ஜேர்னிஸில். அண்ட் வழக்கம் போல் போக்கியோன் மூவிஸ்னாலே போக்கிமான்ஸ் டெலிபதி யூஸ் பண்ணுறதா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. லுக்காரியோ யூஸ் பண்ணியிருக்கோம், அது ஆறான்னு சொல்லியிருப்பானுங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் நினச்சி நான் அப்பயே நம்பினேன் லுக்காரியோனால் டெலிபதி யூஸ் பண்ணி பேச முடியும் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு பொசிஷனை பிடிச்ச மூவி எதுனா போக்கிமான் ஃபஸ்ட்டு மூவி மியூட்டூ ஸ்ட்ரைக்ஸ் பேக். எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த லெஜெண்டரி மூவி ஆஃப் போக்கிமான் இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட் ஃபேவரட் இந்த மூவி, இப்போயும் இருந்துக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இதில் மியூட்டுவை செம்ம பேடாஸாக காமிச்சிருப்பானுங்க. அண்டு அதே மாதிரி சாரிஸார்டு ஒரு இடத்துல மியூட்டுவை பார்த்து ஃப்ளேம் யூஸ் பண்ணுறதுலாம் இப்போ வரையும் சாரிஸோட ஒன் ஆஃப் த ஐகானிக் மூமெண்ட்டாக இருக்குது. இந்த மூவியை வச்சு போக்கிமான் கம்பெனி நல்லா கல்லா கட்டினானுங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஓகே, இதுதான் டாப் 10 மூவிஸ் ஆஃப் போக்கிமான் அக்கார்டிங் டு IMDb அண்டு மை ஓன் ஒப்பீனியன். ஓகே, உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏதாவது வீடியோவில் தப்பாக சொல்லியிருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அது வரையும் இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டடா.